சோஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்சியின் வேளையில் எப்படி இன்றைக்கி வந்து நம்ம மரண வீட்டை குறித்து நம்ம வந்து வீட்டில் எப்படி கர்த்தர் நம்மளோடு பேசுவார் அப்படிங்கிறத பார்த்தோமோ, கர்த்தர் வந்து மரண தருவாயில் போராடின தாமஸ் ராஜ் பாஸ்டர் அவங்களுடைய லைஃப் மூலமாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். 2019 நினைக்கிறேன், 19 20 எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போதுமே ஆகஸ்ட்லேயோ ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நவம்பரில் வந்து எப்போதுமே ஏசிஏ சர்ச்சில் 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அதில் 10 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தாமஸ் ராஜ் பாஸ்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா வந்து போதகருடைய நிலைமையை குறித்து வாட்ஸ்அப்பில் ஏசியாவுடைய வாட்ஸ்அப்பில் வந்து கேப்ரியல் தாமஸ் ராஜ் பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து தழும்பின வாய்ஸில் பேசுகிறாங்க. இனி வந்து டாக்டர்ஸ் வந்து கைவிரிச்சிட்டாங்க, இனி அவ்வளவுதான்னு சொல்லிட்டாங்க, இனி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் அப்பாவுக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு பாரம். நான் இது வரைக்கும் தாமஸ் ராஜ் பாஸ்டர் பார்த்ததே இல்லை, நான் அந்த சர்ச்சு பக்கம் போனதே இல்லை. ஆனால் நான் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் வந்து அந்த ஊழியருக்காக ஜெபிக்கணுங்கிற பாரத்தை தேவன் கொடுத்தார். அந்த ஊழியர் மறிக்கிறதுனாலையோ பிழைக்கிறதுனாலையோ எனக்கு என்ன லாபமோ நஷ்டமோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஊழியருடைய செய்திகளை நான் வந்து தொடர்ந்து ஆன்லைனில் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவரை ஒரு தகப்பனார் போல பாவிக்க தேவன் எனக்கு அந்த உணர்வை கொடுத்தார். அந்த தகப்பனார் இந்த பரிசுத்தவான்கள் வந்து பூமியை விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறது வந்து நன்மையாக இருந்தால், பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருந்தாலும் அந்த பரிசுத்தவானுக்கு தேவன் கொடுத்த நிர்ணயிக்கப்பட்ட எல்லாமே நிறைவேறினதானே நமக்கு தெரியாது. அதனால் அதற்காக ரொம்ப தேவன் வந்து ஜெபிக்க வைத்தார். என்னுடைய ஜெப வாழ்க்கையில் கர்த்தருடைய இடைப்படுதலை இன்னும் ஜாஸ்தியாக மாற்றின ஒரு ஜெப லைஃப் வந்து நான் தாமஸ் ராஜ் ஐயா அவர்களுடைய அந்த மரண படுக்கையில் தான் வந்து தேவன்கிட்ட நான் ரொம்ப இடைப்பட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கேப்ரியல் பாஸ்டர் வந்து ஒரு வாய்ஸ் நோட் போடுவார், அப்பாவுக்கு ரொம்ப முடியலைன்னு. எனக்கு அடுப்பில் வேலை செஞ்சிட்ருப்பேன், கண்ணீராக வரும். ஏசப்பா ஊழியரை வந்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஊழியருக்கு நல்ல ஆயுளை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஜெபிக்கும் போது அவருக்கு வந்து 75வது வயது முடிஞ்சு அந்த வந்து பிளாட்டினமாக அதுக்காக அவர் வந்து ராபின்சன் பாஸ்டர் வந்து பேட்டியெல்லாம் எடுத்திருப்பார். அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது முடித்து அடுத்து அது ஜூலையில் நினைக்கிறேன் அவருக்கு பர்த்டே, நவம்பரில் அவருக்கு வந்து வியாதி வந்துருச்சு. அப்போ ஆரம்பத்தில் நான் ஜெபிக்கும் போது அவருக்கு 75 வயசுன்னு எனக்கு தெரியும். அதனால் அவரை வந்து நீங்கள் சமாதானத்தோடு எடுத்துக்கோங்க அப்படின்னு ஜெபிக்கணுமா, இல்லை அவருடைய ஆயுளை நீட்டிங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கணுமான்னு எனக்கு தெரியலை. நம்ம ரெண்டுமே நம்மளுடைய விருப்பம் வந்து என்னவா இருக்கும், அவர் நல்லா இருக்கணும்னு. ஆனால் ஒருவேளை அவர் வந்து வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதே அப்படின்ட்டு ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து என்னோட இடைப்பட்டது, அவருக்கு நான் ஆயுளை கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போது அதுக்கப்புறம் நான் வந்து அவருடைய மரணத்துக்காக நான் ஜெபிக்கலை, அவரை பாதுகாத்து கொள்ளுங்கன்னே ஜெபிக்க தேவன் வந்து கிருபை கொடுத்தார். அப்போது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி அந்த வாய்ஸ் நோட் வந்திருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும். ஏன்னா அவருடைய வாய்ஸில் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கும். அதுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையாக அந்த நேரத்தில் நான் வந்து ஜீவனை கொடுப்பேன், நான் பாதுகாப்பேன், நான் பலப்படுத்துவேன், நான் தப்பு வைப்பேன் அப்படின்னு அவருக்காக ரொம்ப ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் இடைப்படுகிறத நான் ரொம்ப உணர்னேன். நான் வேறு எந்த ஜெபக்குறிப்புக்கும் அதுக்கு முன்னாடி அவ்வளவு உடனே பதிலை வந்து தேவன்கிட்ட பெற்றுக்கொண்டேன்னு எனக்கு நினைவில்லை. ஆனால் அந்த ஐயாவுடைய மரண படுக்கையில் அதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிறைய காரியங்களை வந்து கற்றுக் கொடுத்தார். ஒரு நேரத்தில் வந்து இப்படி தான் அன்றைக்கி அதிகாலையில் வந்து இரவு நேரம் 2 மணிக்கோ இல்லை 12 மணிக்கோ கேப்ரியல் பாஸ்டர் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாரு. அப்போ அவங்க வெண்டிலேட்டர் சப்போர்ட்டெல்லாம் கூட எடுத்துருங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. அப்போது அன்றைக்கி ஏதோ மீன் கழுவிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ப்ரான் கழுவிக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் வந்து ஒரு செகரியா பூனன்னு சிஎஃப்சி சபை பெங்களூரில் இருக்குது, அந்த ஊழியருடைய ஒரு மெசேஜை நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ப்ரானை கழுவிக்கிட்டே எனக்கு அழுகையாக வருது, அழுதுகிட்டே வந்து கழுவிக்கிட்டே வந்து அந்த மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போது அவர் வந்து ஒரு தெய்வ செய்தி சொன்னார். அது என்னென்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம்
27வது வசனம். இதில் வந்து யாரை பற்றி குறிப்பிட்டிருப்பதுன்னா, பவுல் எப்பாப்ரா தீத்து அப்படின்னு ஒருத்தரை பற்றி குறிப்பிடுறாரு. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி டாக்டர்ஸே கைவிரிச்சு இனி முடிஞ்சது, இனி அவ்வளவுதான், நீங்கள் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். தேவன் மனம் இறங்கி அந்த எப்பாப்ரா தீத்துவுக்கு இறங்கினது போல் உங்கள் வாழ்க்கையிலும் இறங்குவார். நான் பாருங்கள், எனக்கு அவ்வளோ ஒரு தேவ சமாதானம். எனக்கு வந்து ரொம்ப அழுகழுகியாக வந்தது. கர்த்தாவே, நான் வந்து இது வரைக்கும் அந்த பாஸ்டரை பார்த்ததே இல்லை. நான் எங்கேயோ ஒரு சிங்கப்பூரில் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு அடுப்படியில் அவருக்காக ஜெபிக்கிறேன்னு அவருக்கு தெரிய போகிறதும் இல்லை. நான் எங்கேயோ ஜெபிக்கிறேன், அவர் எங்கேயோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. ஆனாலும் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் அளிக்கிறீங்களேப்பா. நான் வந்து கேப்ரியல் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கர்த்தர் என் கூட இப்படி பேசினாருன்னு சொல்ல போகிறேன்னா, இல்லை சொல்ல தான் முடியுமா? அவங்களே ஒரு பெரிய ஊழியக்காரங்க. ஆனாலும் நான் அந்த ஊழியர் நிமித்தமாக கலங்கி கொண்டு இருக்கிறேன். நீ கலங்காதம்மா, நான் அவங்களுக்கு ஆயுளை தரப்போகிறேன், அவருடைய வியாதி படுக்கையை மாற்ற போகிறேன். அவர் மரணம் வரைக்கும் போனது உண்மைதான், ஆனாலும் அவருக்கு நான் வந்து ஜீவனை தரப்போகிறேன் அப்படின்னு கர்த்தர் என் கூட பேசினார். எனக்கு ரொம்ப சமாதானமாக இருந்தது. அதே போல் அவருடைய மரணமும் அப்படியே தான். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தரின் பார்வையில் அருமையானதாக இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு தகப்பனாக அவர் வந்து கர்த்தர் ரொம்ப நாள் அவர் வந்து படுக்கையில் வைத்திருந்தார். ஆனாலும் அவர் ஒருவேளை நான் விசுவசிக்கிறேன், அவர் இதுவரைக்கும் சின்னதாக கர்த்தருக்கு அறியாமல் இல்லை கர்த்தருக்கு அறியாமல் அவர் அறியாமல் செய்த தவறுகளை கூட தேவன் இந்த பூமியில் அவர் மேலே இருந்த எல்லா களங்கங்களையும் நீக்கி அவரை வந்து சமாதானத்தோடு எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன். அவருடைய மரணத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு காட்டின தரிசனம், அவர் ஒரு படியில் வந்து ஒரு படி கீழே இருந்து வானம் வரைக்கும் இருக்கு. அந்த படியில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கார். கீழே எல்லாரும் கதறி அழுறாங்க. ஒரு செகண்ட், ஒரு இம்மி கூட திரும்பி பார்க்கல. சந்தோஷமாக அவர் மேலே ஏறி ஓடுற மாதிரி கர்த்தர் வந்து எனக்கு காட்டினார். அப்போது இப்படி தான் ஒரு மரண தருவாயில் இல்லை ஒரு மரண ஜெபத்தில் ஒரு மரணத்திற்காக போராடுகிறவர்களுக்காக நம்ம வந்து என்னை வந்து கர்த்தர் வந்து ஜெபிக்க வைக்கும் போது நிறைய ரெவலேஷனை கொடுத்தார். அப்படி தான் அந்த ராபின்சன் பாஸ்டர் அவங்களுடைய மனைவி அந்த சகோதரியுடைய இறப்பும் அப்படி தான் ரொம்ப ரெவலேஷனாக இருந்தது. அவங்களுடைய பெருசாக ஊழியங்களில் அந்த சகோதரி வந்து நிறைய ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பேஸ்மேக்கர் உதவியால் தான் இத்தனை நாளாக வாழ்ந்தாங்க, அதுலேயும் இவ்வளோ ஓடி கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க அப்படிங்கிற காரியம்லாம் அப்போ தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு மரணமும் நமக்கு நிறைய காரியங்களை வந்து இந்த பூமியில் கற்றுக் கொடுக்குற காரியமாக இருக்குது. அதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த தருணம் இதெல்லாம். அதனால் எனக்கு தேவன் அதிகமாக கற்றுக் கொடுத்தது பரிசுத்தவான்களுக்காக நிறைய ஜெபிங்க. அவங்களும் நம்மளை பார்க்கும்போது மாம்சத்தில் மனுஷங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் ஒருத்தவங்களுடைய தவறை வந்து குற்றப்படுத்தி சுட்டி காட்டி அவங்கள வந்து நியாய தீர்ப்பு இடுகிறத விட்டுட்டு, அவங்களும் பலவீனமான மனுஷங்க, அந்த பலவீனம் அவங்களையும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். கர்த்தர் இது எனக்கு கொடுத்த பாரம், உங்களுக்கும் அப்படி தேவன் ஒரு பாரத்தை கொடுத்திருந்தால் அதை விடாமல் தொடர்ந்து அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை எங்கேயோ இருந்து நீங்கள் ஜெபிப்பீங்க. நான்லாம் ஜெபித்து இந்தியாவை ரட்சிப்புக்கு நேராக நடத்த முடியுமா, நான் ஜெபித்து எழுப்புதலை கொண்டு வர முடியுமான்னு நினைப்பீங்க. நிச்சயம் முடியும். யாரோ ஒருவருடைய முழங்காலுக்கு பரலோகம் அசையும். அது உங்கள் முழங்காலாகவும் இருக்கலாம். God bless you.